டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற மலையாள படம் பரதநாட்டியம் 2 மோகினி ஆட்டம். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 6 கோடி பட்ஜெட்டில் எடுத்து 40 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கேரளாவில் சக்கப்போடு போட்டு பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போது ஓடிடி பிளாட்ஃபார்மில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. திருஷ்யம் பாணி திரைக்கதை தான். ஒரு பிளாக் காமெடி படம் தான். விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது. பரதநாட்டியம் முதல் பாகம் பார்த்தா தான் இந்த படம் பார்க்கணுன்னு இல்லை. அதை பார்க்காமலே பார்ட் 1 பார்க்காமலே இந்த படம் பார்ட் 2 பார்க்கலாம். ஆனால் பரதநாட்டியம் பார்ட் 1 பெரிய அளவில் வெற்றி பெறலை. பார்ட் 2 சக்க போட்டிருக்கு. பரதநாட்டியம் தமிழ் டப்பிங்கில் இல்லை, மலையாளத்தில் தான் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 தான் பார்ட் 2 மோகினி ஆட்டம் தான் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. பரதநாட்டியம் பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 புரியும்லாம் கிடையாது. பெரிய எதிர்பார்ப்புகளோடு இதை பார்க்க வேண்டியதில்லை. ஒரு காமெடி படம் தான். பரதநாட்டியம்னது ஏதோ நடனம் சம்மந்தப்பட்ட கதைன்னு நினைக்காதீங்க. நடனத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்புறம் ஏன் அப்படி ஒரு தலைப்புன்னு டைரக்டரை தான் கேட்கணும். பரதநாட்டியம் பார்ட் 1 கதை என்னென்னா, பரதன் நாயர்னு ஒருத்தர், அவருக்கு 4 பிள்ளைங்க, 2 பசங்க 2 பொண்ணு, ஏகப்பட்ட சொத்து தோட்டம் துறவு இருக்குது. பரதன் நாயருக்கு வயசாகிடுச்சு, உடம்பு சரியில்லை, வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கார். இப்போவோ அப்போவோன்னு ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் கடைசியாக ஒரு முறை அவரை உயிரோடு இருக்கிறப்ப பார்த்துருவோன்னு பார்த்துட்டு போகிறாங்க. ஐசியூவில் இருக்கார். மூத்த மகன் தான் சாஜி குரூப்பு கதாநாயகன், பேர் சசிதரன். படத்தில் பெரிய மகனை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு பரதன் நாயர். ஸ்ரீகண்டபுரம்னு ஒரு ஊர், அங்கே ருக்மிணின்னு தனக்கு 2வது ஒரு மனைவி இருப்பதாகவும் அவங்களுக்கு அஜயன்னு ஒரு மகன் இருப்பதாகவும் சொல்கிறாரு. அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அவங்கள போய் அழைச்சிட்டு வா, கடைசியாக ஒரு முறை பார்த்துடுறேன்னு சொல்கிறாரு பரதன் நாயர். குடும்பத்தில் அம்மா, அக்கா, மாமா, தம்பி, தங்கச்சின்னு எல்லோரும் கொதிச்சு போகிறாங்க. நமக்கு தெரியாமல் இன்னொரு குடும்பமாக முடியவே முடியாது, அவங்கள கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ல அப்புறம் வேறு வழி இல்லாமல் சம்மதிக்கிறாங்க. கடைசியாக ஒரு முறை பார்த்துட்டு போகட்டும்னு உடனே சாஜி குரூப்பு தலைச்சேரி போய் அங்கேருந்து ஸ்ரீகண்டபுரம் போய் அந்த 2வது மனைவியை சந்திக்கும் போது இவருக்கே பெரிய அதிர்ச்சி. சாஜி குரூப்போட கடைசி தம்பி மாதிரியே அவங்களோட பையன் அஜயன்னு இருக்கான். சரி வாங்கன்னு 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வர்றாரு. வந்த பிறகு ஊருக்குள்ளேயும் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது. ஒரு கட்டத்தில் பரதன் நாயர் இறந்து போகிறாரு. சாகிறதுக்கு முன்னாடி சாஜி குரூப்புக்கிட்ட அவங்கள விட்டுறாத, அதாவது தன்னோட 2வது மனைவியும் மகனையும் தனியே விட்டுறாத, அவங்களுக்கு நம்மளை விட்டால் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு செத்து போகிறாரு. இவங்க எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக இணைந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. 4 சகோதரர்கள் 5 பேராக மாறி ஒற்றுமையாக இருக்காங்க. இதோட பார்ட் 1 முடியுது. இதுக்கப்புறம் தான் பார்ட் 2 மோகினி ஆட்டம் ஆரம்பிக்குது. இந்த மோகினி ஆட்டம் இந்த தலைப்புக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இருக்குது. பார்ட் 2 கதை என்னான்னு பார்த்தோம்னா, ஸ்ரீகண்டபுரத்தில் சித்திக்கும் தம்பிக்கும் ஒரு 30 லட்சத்தில் ஒரு வீடு வாங்கி கொடுக்குறாரு சாஜி குரூப்பு. அந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு குடும்பத்தோடு போகிறாங்க. அதாவது பரதன் நாயரின் மறைவுக்கு பிறகு அவரது மகனான சாஜி குரூப்பு சித்தி ருக்மிணிக்கும் அவரது மகன் அஜயன் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பொருட்டு அவங்களோட எதிர்காலத்துக்கு தேவை அப்படின்னு ஸ்ரீகண்டபுரத்தில் ஒரு 30 லட்சத்தில் வீடு வாங்கி கொடுக்குறாரு. அந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு குடும்பத்தோட சாஜி குரூப்பு போகிறாரு. அங்கே கோவிந்தராஜான்னு ஒரு நபர், அவர் தான் சுராஜ் வஞ்சிரமோடு. சுராஜ் இவங்க அப்பாவோட நெருங்கிய நண்பர். மேலும் 3 பேர் இருக்காங்க நண்பர்கள். இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் பேர் மோகினி கோயில். அந்த கோயில் எதுக்காகன்னு பரதன் நாயர் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அதாவது ராமாயணத்தில் ராமன் வனவாசம் போயிருந்தப்போ வழி தவறி போயிட்டாரு. அப்போ மோகினின்னு ஒரு பெண்மணி ராமருக்கு மோர் மிக்சர்லாம் கொடுத்து சரியான வழியை காண்பிச்சாங்களாம்.
அதுக்கு பரிகாரமாக ராமர் மோகினிக்கு வீடு கட்டி கொடுத்ததாகவும், அந்த வீடு சிதிலம் அடைஞ்சு போனதுனால அதே இடத்துல நாங்கள் 5 பேரும் மோகினிக்கு கோயில் கட்டியிருக்கோம்னு சுராஜ் சொல்ல எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்னது, ராமர் மிச்சர் சாப்பிட்டாரா, நல்ல கதை விடுறியேன்னு கிண்டல் பண்ண சுராஜ் உடனே, இந்த கதையெல்லாம் நான் சொல்லலை, உங்கள் அப்பா பரதன் நாயர் சொன்னது தான். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் வர்ற உண்டியல் பணத்தை நாங்கள் 5 பேரும் அப்பப்போ பங்கு பிரிச்சுக்குவோம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, அரசாங்கத்தில் கவர்மெண்ட்டில் அறநிலையத்துறைன்னு இருக்குது இல்லையா, அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த உண்டியல் பணத்தை இத்தனை வருஷமாக ஆட்டையை போட்டதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அவங்க 1.5 கோடி ரூபா லஞ்சமாக கேட்குறாங்க. உங்கள் அப்பா சார்பாக நீ ஒரு 30 லட்ச ரூபா கொடுத்துடுன்னு சொல்ல சாஜி குரூப்பு அதிர்ச்சி ஆகிறாரு. 30 லட்சத்துக்கு நான் எங்கே போக அப்படின்னு. இல்லைன்னா இவர் சுராஜ் என்ன சொல்கிறாரு, செத்து போன பரதன் நாயர் மேலே எல்லா பழியையும் போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல, சாஜி குரூப்பும் அவர் குடும்பமும் செத்து போன பரதன் நாயரை கேவலப்படுத்தாதீங்க, எங்கள் அப்பா பேரை கெட்ட பேர் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னா 30 லட்சம் பணம் கொடுன்னு கேட்குறாரு சுராஜ். அதோட அடிக்கடி ஃபோன் போட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் சுராஜ் இவங்கக்கிட்ட மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர்கிட்ட வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன்னு பணம் வேற வாங்கி வச்சுருக்காரு, அதுவும் கொடுக்கல. அதனால் இவங்க பார்ட்னர்ஸ் உட்பட எல்லார்கிட்டையும் ஒரு தொகை கேட்குறாரு. அதை வாங்கிட்டு இவர் செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறாரு. அதில் 2 பார்ட்னர்ஸு ஒரு 50 லட்சத்தை வாங்கிட்டு அதை சேஃப்டி பண்ணிவிட்டு சாஜி குரூப்பை பார்க்க வராரு. சாஜி குரூப்பு அப்போ எங்கேயோ வெளில போனதுனால அவங்க குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து சுராஜை போட்டு தாக்க, நாங்களே பல பிரச்சனைகள் இருக்கோம், நீ வேறு மோகினி கதையெல்லாம் சொல்லி எங்களை பிளாக்மெயில் பண்ணுறேன்னு சாஜி குரூப் குடும்பமே ஆணு பெண்ணுன்னு அத்தனை பேரும் சேர்ந்து தாக்க அவங்க வீட்டிலே இறந்து போகிறாரு சுராஜ். ஏதோ ஒரு கோவத்தில் 2 தட்டு தட்டணும், பொசுக்குன்னு அவன் பாட்டு செத்து போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாஜி குரூப்புக்கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் குடும்பமே சேர்ந்து இந்த சுராஜோட சடலத்தை எப்படி அப்புறப்படுத்தினாங்க, அந்த கொலையிலேருந்து அந்த குடும்பம் தப்பிச்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. நாம் யூகிக்கெல்லாம் தேவையில்லை, படத்துலேயே சொல்கிறாங்க, திருஷ்யம் பட பாணியில் இந்த கொலையை மறைக்கணும்னு. முழுக்க காமெடி படம் தான். கிருஷ்ணதாஸ் முரளி, விஷ்ணு ஆர் பிரதீப்புடன் இணைந்து சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க காமெடி கலாட்டா தான். ஒவ்வொரு நடிகரின் முக பாவனைகளும் வசன உச்சரிப்பும் நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கின்றன. புராண கதை, ராமர் மிக்சர் சாப்பிட்ட கதை என்று சுராஜ் கூறும் காட்சி எல்லாமே தேட்டரு பிளாஸ்ட் காமெடி தான். ஆரம்பத்தில் சுராஜ் வசனம்லாம் பேசி வில்லத்தனம் காட்டினாலும் கொல்லப்பட்ட பின் சடலமாக நடித்து சிரிக்க வைக்கிறார் சுராஜ் வஞ்சிரமோடு. சசிதரனாக சைஜு குரூப்பு படம் முழுக்க குடும்பத்தை காப்பாற்ற போராடுவதால் ஒரு பயத்துடன் காணப்படுகிறார். கிளைமேக்ஸில் மாஸ் காட்டுகிறார். பரதன் நாயரின் குடும்ப உறுப்பினர்களாக நடித்த அனைவரும் செமையாக நடித்து மிரட்டியிருக்காங்க. ஒரு கொலையை மறைக்க சில விஷயங்கள் செய்துவிட்டு அதை வாட்ஸ்அப் குழுவில் தம்ஸ்அப் செய்வதும் அதற்கு ட்ரெண்டிங் சவுண்டை வைத்ததெல்லாம் செம ஐடியா. படம் முழுக்க காமெடி கலாட்டாவாக இருக்கணும்னு இயக்குனர் கிருஷ்ணதாஸ் முரளி முயற்சி பண்ணியிருக்காரு. குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய நல்ல ஒரு காமெடி படம் தான். தமிழ் டப்பிங்கிலே ஓடிடி பிளாட்ஃபார்மான நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.